ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். பிகாஸ் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த சாப்டரில் நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டணும், என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ ரேட்டு, எப்போ கட்டணும், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதை கவர்மெண்ட்டை நம்ம என்ன மோடில் கட்ட போகிறோம், பணமாக கொடுக்க போகிறோமா, செக்காக கொடுக்க போகிறோமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. இதுக்கு முன்னாடி 3 லெட்ஜரை பற்றி நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர்னு 3 லெட்ஜரை பற்றி பார்த்தோம். அந்த லெட்ஜரை பேஸ் பண்ணி தான் இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸில் சொல்லப்படுற டேட், அந்த சொல்லப்படுற அமௌண்ட்டு, அதை தான் நம்ம ஜிஎஸ்டியாக கட்ட போகிறோம். அமௌண்ட் எடுக்கிற ஒரு மீடியம் தான் அந்த லெட்ஜரு. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் நமக்கு ப்ரூஃபாக காமிக்கணும்ல கவர்மெண்ட்டை. அந்த ப்ரூஃபெல்லாம் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸில் தான் காமிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 4 டைப் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க ரிட்டர்ன்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்சனும் அவர் பண்ண சேல்ஸ் பண்ணியிருப்பார்ல, அவுட்வர்ட் சப்ளை, இன்வெர்ட் சப்ளைனா பர்ச்சேஸ், அவுட்வர்ட் சப்ளை பண்ணியிருப்பார்ல, ஒரு பொருளை வாங்கி விற்றுருப்பார்ல, எவ்வளோ விற்றுருக்காரு, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு, அதில் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்காரு, என்ன பொருள் விற்றுருக்காரு, இதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. அந்த ரிட்டர்ன் தான் ஜிஎஸ்டிஆர் 1 சேல்ஸ். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1 பண்ண சேல்ஸுக்கான ரிட்டர்ன். அடுத்து ஜிஎஸ்டிஆர் 2 அப்படிங்கிற ரிட்டர்ன் அவர் சேல்ஸ் பண்ணிட்டார், ஓகே. இப்போது அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் குட்ஸு, என்ன குட்ஸு, அந்த பர்ச்சேஸில் அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டினார், அதெல்லாம் நம்ம என்ன ரிட்டர்னில் காமிக்க போகிறோம்னா ஜிஎஸ்டிஆர் 2. ஏன் ஜிஎஸ்டிஆர் 2வில் பர்ச்சேஸ் காமிக்கிறோன்னா, நமக்கு ஐடிசி அப்படிங்கிற ஒன்று கிளைம் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸில் பண்ண டேக்ஸை நம்ம சேல்ஸில் பண்ண டேக்ஸில் கழிச்சிக்கிட்டு நம்ம ஐடிசியாக கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேஸில் பர்ச்சேஸில் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஐடிசிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வரும். அந்த எவ்வளோ பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இருக்கிற ரிட்டர்னுக்கு பேர் தான் ஜிஎஸ்டிஆர் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3. ஜிஎஸ்டிஆர் 3 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே தெளிவாயிருச்சு. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதை சேல் பண்ணியாச்சு. இப்போது அந்த பர்ச்சேஸையும் சேலையும் அட்ஜஸ்ட் பண்ணி நெட் அமௌண்ட்டாக எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறோம், பேமெண்ட் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிற ரிட்டர்ன் தான் ஜிஎஸ்டிஆர் 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1 சேல்ஸ்க்கான ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 2 பர்ச்சேஸ்க்கான ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 3 ரெண்டையும் நெட் பண்ணி பேமெண்ட்டுக்கான ரிட்டர்ன். இதை யார் ஃபைல் பண்ணலான்னா, எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர்டாக இருக்கிற எந்த பர்சன்னாலும் இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், அதர் தேன் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா யாருன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஐஎஸ்டி, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஐடிசியை மித்தவங்கள்ட்ட பிரித்து கொடுக்குறவர், அவர் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் என்ஆர்டிபி, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாது. டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறவர், டிடிஎஸ் டிரெக்டார்ஸ் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாது. டிசிஎஸ் டிரெக்டார்ஸ் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாது. ஓஐடிஆர் சர்வீசஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க இந்த ரிட்டனை ஃபைல் பண்ணக்கூடாது. ஃப்ரீக்வன்சி எப்போ ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி. மந்த்லி தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த ரிட்டர்ன் மந்த்லி ரிட்டர்ன். சம்மரி ரிட்டர்ன். இப்போது நம்ம இத்தனை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஒவ்வொரு மாதமும் 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருந்தால் கட்டுப்படி ஆகுமா? அதனால தான் இந்த சம்மரி ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த சம்மரி ரிட்டனில் பர்ச்சேஸுக்கு தனியாக, சேல்ஸுக்கு தனியாக, பேமெண்ட்டுக்கு தனியாகலாம் ஜிஎஸ்டி கிடையாது. 3யுமே கன்சாலிடேட் பண்ணி நெட் அமௌண்ட் இவ்வளோ கட்டினா போதும், இதான் உன் ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்கிற ரிட்டர்ன் தான் ஜிஎஸ்டிஆர் 3B. மேக்ஸிமம் இப்போ எல்லா கம்பெனிஸும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோமோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ இந்த ஒரு ரிட்டர்ன்லேயே கன்சாலிடேட்டடாக எல்லாம் சேர்ந்து வந்துடும். இதுவும் போன கேஸில் பார்த்தா அதே பர்சன்ஸ் தான் இந்த கேஸ்லேயும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறவர். திரும்ப டியூ டேட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் எப்போக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னா 20th ஆஃப் சக்சீடிங் மந்த். இந்த மந்த் இப்போ நான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்தோட 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். டீட்டெயில்ஸ் அவுட்வர்ட், இன்வர்ட், ஆர்சிஎம் எல்லாமே, நம்ம பண்ணுற சேல்ஸு, நம்ம பண்ணுற பர்ச்சேஸு, அப்புறம் ஆர்சிஎம்மில் சப்ளை பண்ணியிருந்தா கூட அந்த ஆர்சிஎம்க்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bக்குள்ளே கன்சாலிடேட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்த பார்ட்டில் இன்னும் மிச்சம் இருக்கிற ரிட்டர்ன்ஸ், இந்த நம்ம இதில் அதர் தேன் பார்த்தோம்ல, இந்த அதர் தேனுக்கு அப்புறம் இருக்கிற மித்த எல்லாரோட ரிட்டர்ன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.